அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ஆமே, கர்த்தருடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். மகிமையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், தேவனுடைய மகத்துவத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை மூலமாக அவர் மகிமையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமை என்றால் என்ன? மகிமை எப்படி வெளிப்படும்? மகிமை என்றால் ஒரு ஒளி அல்ல, வட்டம் அல்ல. மகிமை என்றால் ஒரு மேகம் அல்ல, அக்கினி அல்ல. அது மாத்திரமல்ல மகிமை. மகிமை என்பது ஒரு அற்புதமாக இருக்கிறது. மகிமை என்றால் ஒரு அற்புதமாக இருக்கிறது. தேவன் செய்கிற எல்லா காரியமும் மகிமையாக இருக்கிறது நாம் சொல்கிறோமே, அந்த மகிமை நாம் காண போகிறோம். அந்த மகிமை காண்பதற்கு தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்து தான் அந்த மகிமை. அந்த மகிமையை நீ காண போகிறீங்க. அந்த மகிமை வரும்போது இந்த பூமியிலே அநேக நன்மைகள் இந்த பூமியிலே உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆகினாலே மனம் தளர்ந்தவரை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறாரு. ஆனால் முதலாவது என்ன சொல்ல வர்றான்னா, கைகளை உங்கள் திடப்படுத்துங்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கை தளர்ந்து போயிருக்குது, பலனற்று இருக்கிறது, நம்பிக்கை இல்லாத இருக்கிற, உனக்கு நம்பிக்கை உண்டாக்குற தேவன் இருக்கிறார். ஆகினால உன் கைகளை உயர்த்தி உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணி துதி. அப்போது உன் முழங்காலை முடக்கம் பண்ணி நீ ஜெபம் பண்ணு. உன் முழங்காலை தேவ சமூகத்திலே நீ முடக்கி ஜெபம் பண்ணும் போது அப்போது ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள். மனம் பதறுகம். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், நமக்கு நடக்கிற சம்பவங்கள், நமக்கு மனம் பதற்றங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனம் பதறாதே, நீ ஜெபம் பண்ணு. உன் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. நீ மனம் பதறிக்கொண்டே இருக்காத. கர்த்தர் உனக்கு சொல்றா, நீ மனம் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்க. இந்த தேவன் நமக்கு சொல்றார், இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட காரியம் உன் வாழ்க்கையில் வந்தாலும், ஆபத்துக்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், விபத்துக்கள் வந்தாலும், நாசமோசங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், கசப்புகள் வந்தாலும் நீ பயப்படாதிருங்க. ஆமே, உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கு. உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை சோத்தரிங்க. ஆண்டவர் உங்களை திடன் கொள்ளுங்கள் சொல்றார். உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏன் பயப்படக்கூடாது? ஏன் திடன் கொள்ள சொல்றாரு? நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. நீங்கள் பாண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்க, தளர்ந்து போகாதுங்க, திடன் இல்லாமல் போகாதீங்க. இருதயத்தில் திடன் இல்லை, ஒரு பலன் இல்லையா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பலன் கொள்ளுங்க. இதோ உங்கள் ராஜா வரார், ரட்சகர் வரார், மீட்பர் வரார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றா. உன் மீட்பர் வரப்போகிறார், உன்னை மீட்டெடுக்க, முற்றிலுமாக உன்னை பாவத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கெடுக்க ஒரு ரட்சகர் வருகிறார். மேசியா வரப்போகிறார், உன்னதமானவர் வரப்போகிறார், ஸ்திரீயின் வித்தாக பிறக்க போகிற வருகிறார், மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி உலகத்தில் வரப்போறார் என்று அந்த தீர்க்கதரிசி வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறக்கிறதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்பிக்கற்ற ஜனங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். இயேசு வரப்போகிறார், அவர்தான் மகிமை. அந்த மகிமையை நீங்க காண போறீங்க என்கிற சத்தியத்தை தான் இங்கே பேசுகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இயேசு வந்து உங்களை என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். சிலுவையிலே நம்மை ரட்சித்தார். ஆமே, எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நமக்காக கர்த்தர் செய்தார். அவர் வரும்போது உங்களை சிலுவையிலே மீட்டுக் கொள்வார். தன் ஜீவனை உங்களுக்காக ஒப்பு கொடுப்பார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், அது செத்தால் வழியே அது பலன் தரும். ஆமே, அவர் செத்தார் நமக்காக. ஹல்லேலூயா. நம்ம தேவன் நமக்காக இந்த கோதுமை மணியைப் போல இந்த உலகத்தில் வந்தார். ஆமே, வாலிப வயது 33 வயதில் நமக்காக சிலுவையில் மரித்ததினாலே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக மரித்ததினாலே அவர் கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்தாராம்? சிலுவையிலே மகிமையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தார். அவருடைய மரணம் கூட மகிமையாக இருந்தது என்று பேதுரு சொல்றாரு. மற்றவங்களாம் சொல்றாங்க, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மரிக்கவே வந்தார் என்று சொல்லுது. அவர் வந்து உங்களை ரட்சிப்பாராம். எதை சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ரட்சகர் வரப்போகிறார். திட்டமா சொல்லுகிறார் தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு வந்தபோது இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமே, எல்லா
கண்டார்கள் அவரே. அவர் வந்து ரட்சிப்பார். அப்போது அவர் வரும்போது அப்போது என்ன நடக்கும்? இயேசு இந்த உலகத்தை ரட்சகரா மீட்பரா வரும்போது என்ன நடக்கும்? அவருடைய மகிமை எப்படி வெளிப்படும் என்று சொல்றாரு. குருடர்கள் கண்கள் திறக்கப்படும். இயேசு வரும்போது, ரட்சகரா வரும்போது, உங்களை மீட்டெடுக்கும் போது, அவர் இந்த உலகத்தில் வரும்போது மீட்பு உண்டாக்கும் போது உங்கள் கண்கள் திறக்கப்படும். செவிடனுடைய காதுகள் திறமுண்டு போகும். கண்ணு குருட்டு கண்கள் திறக்கும், செவிடனுடைய காதுகள் திறக்கும். அப்போது முடவன் மானை போல குதிப்பான். பிறவி சப்பானியாக இருக்கிறவன் அவன் மானை போல குதிப்பான். ஊமையின் நாவுக்கு கம்பீரித்து பாடும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவழிகளே ஆறுகளும் பாய்ந்தோடும். ஆமே. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது இதெல்லாம் நடந்தது பாருங்க. இது நடந்தது பாருங்க. அப்போது இந்த காரியத்தை குறித்து யோவான் சொல்கிறார். யோவான் ஸ்தானகன் போய் என்ன பண்ண, தன்னோட சீஷர்கள் 2 பேரை அனுப்பி இயேசு இடத்தை அனுப்புகிறான். வருகிறவர் நீதானோ, வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீ போய் யோவானுக்கு போய் சொல்லுங்க, இங்கே ஊமையின் பேசுறதுக்காக, சப்பானி நடக்கிற, மரித்தோர் எழுந்துடா, குஷ்டரோகி சுத்தமாக்குறார்கள், முடமன் மானை போல துள்ளி குதிக்கிறான், போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறார் தெரியுமா? நான் தான் அவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா ஏசாயா சொன்னார்ல, இயேசு வரும்போது என்ன நடக்கும்? முடவன் மானை போல துள்ளிவான், கண் திறக்காதவனுக்கு கண் திறக்கப்படும். இப்படியாப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதுதான் மகிமை. அந்த மகிமையை நீங்க காண்பீர்கள். அதுதான் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் நீங்க காண்பீர்கள். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் வந்து பட்டணங்களும் கிராமங்கள் தோறும் புறப்பட்டு போனார். பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்தார். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சுகமாக்கி அற்புதங்களை செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதுதான் மகிமை. கர்த்தருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. மகிமை என்றால் ஒரே ஒரு காரியம் அல்ல, அது பல காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அவருடைய மகிமை வானங்களில் வெளிப்பட்டு இருக்கிறது. அவர் வானங்களில் சூரியன் சந்திரன் உண்டாக்கின போது அவர் மகிமை காணுகிறோம். ஆகாயத்தை பார்க்கும்போது அவருடைய மகிமையை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அவருடைய மகிமை. பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்றார். மகிமை பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது. நீ பார்க்கிற எல்லாமே அவருடைய படைப்பா இருக்கிறது. கடவுள் படைத்த படைப்பை தான் நீ பார்த்து ரசிக்கிற. நீ பார்க்கிற மலைகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள், நதிகள் எல்லாமே யார் உண்டாக்கினது? கர்த்தர் உண்டாக்கினது. இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அது கர்த்தருடைய மகிமையா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். முதலாவது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தபோது, மாம்சத்தில் வந்தபோது அவர் ஒரு கல்யாண வீட்டிலே அழைக்கப்பட்டார். இயேசு ஒரு கல்யாண வீட்டிலே, கானாவூர் என்கிற கல்யாண வீட்டிலே அவர் அழைக்கப்பட்ட போது அந்த கல்யாணத்திலே இயேசு வந்தார். இயேசு வந்தபோது அந்த கல்யாணத்திலே அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது. அப்போது அந்த குறைவுபட்ட போது அந்த கல்யாணத்திலே அங்கு அவருடைய தாய் மரியாள் என்கிறவள் வந்து சொல்கிறார், அவளுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது என்று சொன்னபோது இயேசு சொல்றாரு, ஸ்திரீயே, எனக்கு உனக்கு என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சொல்றாரு. 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 2:11 வாசிங்க. இயேசு இவ்விதமாக முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். இவ்விதமாக இயேசு எவ்விதமாக, அது மேலே உள்ள வசனங்களாக நீங்கள் வாசிக்கலாம். இயேசு முதல் முறையாக அற்புதங்களை செய்கிறார். ஒரு கானாவூர் என்கிற கல்யாண வீட்டிலே, கானாவூர் என்கிற கல்யாண வீட்டிலே தாம் செய்த அற்புதத்தை முதலாம் அற்புதம் என்று சொன்னார். அதை சொல்லும்போது எப்படி சொல்றாரு? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். திராட்சை ரசத்தை உண்டாக்கி, தண்ணீரை திராட்சை ரசமாக உண்டாக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மகிமை ஆண்டவருடைய அற்புதங்கள் தான் தேவனுடைய மகிமையா இருக்கிறது என்று இங்க சொல்றார். இதையெல்லாம் சீஷர்கள் கண்டார்களாம். சீஷர்கள் கண்டார்கள். கண்டு என்ன பண்ணாங்க?
இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய வல்லமை தேவனுக்கு உண்டு. அதுதான் தேவனுடைய மகிமை. அவர் படைத்த இந்த பூமியிலே ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அவர் கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு எங்கெல்லாம் அழைக்கப்பட்டாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். ஆமே. நீ ஆண்டவர் அழைத்தா உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கும். ஆமே. ஆண்டவர் உங்களோட சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கானாவூர் கல்யாணத்தில் இயேசுவும் அவர் சீஷர்களும் தாயாரும் வந்தார்கள். இயேசு அழைக்கப்பட்டிருந்தார், சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. எந்த வீட்டில் கர்த்தரை அழைக்கிறோமோ அந்த வீட்டிலே குறைவுகள் நிறைவாகும். ஆமே. குறைவுகள் நிறைவாகும். நீ வீட்டில் ஆண்டவரை தேடு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்கள் வீட்டில் எந்த குறைவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆமே. அந்த குறைவை மரியாள் போய் இயேசுவிடத்தை சொன்னார். ஆமே. அல்லேலூயா. உன் குறைகளை மற்றவங்கிட்ட போய் சொல்ல வேண்டியதில்லை. யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தரிடத்தில் சொல்லணும். உன் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்தில் நான் அவனோட கூட இருந்து அவனை தப்புவிப்பேன். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உன் குரலை கேட்பாராம், உனக்கு பதிலை கொடுப்பாராம். நான் அவனோடு கூட இருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பாரான். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்ட போது அவன் சீஷர்கள் அதட்டினார்கள், பிச்சைக்காரனை வாயமுடு அதட்டினார்கள். பின்னும் அதிகமாக தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு போக முடியல. அல்லேலூயா. உன் ஜபத்தை யார் வேணா தடை செய்யலாம். சீஷங்களை தடை செய்யலாம், சபையார் தடை செய்யலாம், சில மனிதர்கள் தடை செய்யலாம். ஐயா ஜபலம் பண்ணாதே, கேட்க மாட்டார். சிலர் சொல்கிறாங்க ஜபம் பண்ணாதான் ஆண்டவர் தருவாரா? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? அதனை பேசுங்க. இதெல்லாம் திமிரு பிடிச்ச ஆளுங்க. கடவுள் தெரியாதா? எனக்கு எல்லாருமே தெரியாதா? அவருக்கு வேதத்தை படிச்சிருப்பான், நல்லா தெரியும், வேதம் நல்லா புரியும். திமிர் பிடிச்ச பேச்செல்லாம் பேசுவான். கர்த்தருக்கு தெரியாதா? அதே கேட்டால் தான் தருவாரா? கேட்டால் தான் தருவார். வேதம் தானே சொல்லுது, கேளுங்க தரப்படும் தான் சொல்லியிருக்குது. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆமே. உன் குறைகளை கர்த்தரிடத்தில் சொல்லணும், மனுஷனிடத்தில் சொல்ல வேண்டியதில்லை. எந்த மனுஷனும் சொல்லாத. எந்த மனுஷனும் உன் குறையை கேட்டு மற்றவங்கிட்ட போய் சொல்லுவான், உன்னை பரியாசம் பண்ணுவான், உங்களை ஒரு தப்பான எண்ணங்களை வைப்பான். மனுஷங்கிட்ட போய் சொல்லாத, மனுஷங்கிட்ட போய் நிற்காத, கர்த்தரிடத்தில் போய் நில்லு. ஆமே. அவர் சொல்றாரு, எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? உள்ளவன் என்கிட்ட வரட்டும். பிரச்சனை யாருக்கு? அந்த வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்காரன் தான் பிரச்சனை. அந்த வீட்டுக்கார வர சொல்லு. நீ அவன் சொல்ற உனக்கா குறைவு? உன் வீட்டிய பிரச்சனை, உனக்காமா பிரச்சனை? உனக்கு இல்லை, வர சொல்லு அவங்கள. அவர் போய் சொல்றா, ரகசியத்தை போய் சொல்றா மரியாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யணும். இயேசு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். ஆமே. அல்லேலூயா. தண்ணி திராட்சரசம் குறைபட்டனா, இயேசு அற்புதங்கள் செய்யணும்னா, அவர் மகிமையை வெளிப்படுத்தணும்னா அவர் சொன்னபடி நீ கேட்கணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அதன்படி செய்தா தண்ணி திராட்சரசமா மாறிடும். நீ அவர் பேச்சு கேட்கணும். அதுதான் சொல்றாரு. அவர் உங்களுக்கு சொல்றபடி நீ செய்யுங்க. 5ஆம் வசனம் சொல்றாரு, அவர் தாயார் வேலைக்காரரை நோக்கி, 5ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவருடைய தாயார் அவர் வேலைக்காரன் நோக்கி, அவர் உங்களுக்கு சொல்லுகிற என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அது என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், வலையை வலது பக்கமா ஆழத்தை தள்ளி கொண்டு போ என்று சொன்ன போது என்ன நடந்தது? வலையை போட்டாங்க, அற்புதம் நடந்தது. ஆமே. ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது. அவர் சொன்னபடி செய்யணும். என்ன சொல்றாரோ அதை செய்தால் போதும். நம்ம என்ன பண்ண, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு நம்ம ஆண்டவர் கேள்வி கேட்க தெரியல. அற்புதங்களை செய்கிறவர் அவர் வேலை. அவர் சொன்னபடி நம்ம செய்யணும். என்ன சொன்னார்? எத்தனை கற்சாடி? 6 கற்சாடிக்குது, தண்ணீரை நிரப்புங்கள். சொன்னபடி என்ன பண்ணாங்க? அவர்கள் செய்தார்கள். பாருங்க, இயேசு 7ஆம் வசனம், இயேசு வேலைக்காரர்கள் நோக்கி கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். சொன்ன உடனே அவர் என்ன செய்தாங்க? அவர்கள் அவைகளை நிரப்பினார்கள். சொன்னதை செய்தாங்களா? சொன்னதை செய்தாங்க. என்ன சொன்னாரோ அதை சொன்ன உடனே செய்த போது என்ன நடந்தது? தண்ணி வேலை அது மொண்டு கொண்டு போகிறவனுக்கு தான் அது தண்ணின்னு தெரியும். ஆனால் அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு என்ன பண்ணதில்ல, தண்ணின்னு தெரியாது. அவன் கொண்டு போகும்போது தண்ணி திராட்சரசமாக மாறினது. அல்லேலூயா. நீ அவருடைய வார்த்தை மாத்திரம் படி செய்தினா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வேலைக்காரன்கிட்ட சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாகிடுவான். அப்படி சொன்னபோது ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா?
சொன்னா சுத்தமாயிடும் ஆண்டவரே. அதான் தேவனுடைய ஒரு வார்த்தைக்காக என்ன பண்ணான், காத்து இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை 1000 அற்புதங்களை கர்த்தர் செய்வார். உனக்காக தேவன் யாவையும் செய்வார். வார்த்தையை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. அற்புதங்களை செய்யறதுக்கு அவர் தாமதிக்க மாட்டார். தேவன் தம்முடைய மகிமையை கானாவூர் கல்யாணத்திலே மகிமையை வெளிப்படுத்தினார். முதலாவது அற்புதம், இயேசு செய்த முதல் அற்புதம். அவர் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் செய்த அற்புதங்கள் எழுத போனால் இந்த பூமி கொள்ளாது. அவ்வளவு காரியங்களை, மகத்துவமான காரியங்களை இயேசு செய்திருக்கிறார். யோவான் பிரமித்து சொல்றார், அவ்வளவு அற்புதங்களை அந்த 3 வருஷ ஊழியத்தில் செய்திருக்கிறார். ஒரு இயேசு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் விவரித்து எழுத முடியாது. ஏன்னா கொஞ்சம் தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஞாபகம் வந்ததை தான் செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதை தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. மகிமை வெளிப்பட்டதுன்னா சீஷர்கள் மாத்திரம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, விசுவாசம் உண்டாயிடும். அப்போ ஆண்டவருடைய மகிமை வெளிப்படணும். ஆமே, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக நாம் காத்திருக்கிறவளாக இருக்கணும். அல்லேலூயா. 2வதாக ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமே, 2வது அற்புதம். 3வது அற்புதம், பல அற்புதங்கள் செய்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ராஜாவின் மகன், 4ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவுடைய ஒரு வம்சத்தில் வந்தவனுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு, ஜுரம் வந்துடுச்சு. பாருங்க, வாசிங்க 45வது வசனம், 4:45. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையிலே அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். ராஜாவின் மனுஷரில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். ராஜாவின் மனுஷரில் என்ன அர்த்தம்? ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு வியாதி வந்துடுச்சு. ராஜாவின் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துச்சு. எங்கேருந்து வந்தார் இவர்? கலிலேயாவில் அற்புதங்கள் செய்துவிட்டு இயேசு தம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். மறுபடியும் வந்துட்டார் அற்புதம் செய்யறதுக்கு. கலிலேயா என்கிற ஊரிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருந்தார். மறுபடியும் கலிலேயாவுக்கு வருகிறார். ஒரு தரம் அற்புதம் மட்டுமில்ல, எத்தனை முறை ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமே, ராஜாவின் மனுஷனுக்கு அற்புதங்கள் செய்கிறார். அப்போது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷன் ஒருவன் குமாரன் வியாதிப்பட்டிருந்தான். அப்போ ராஜகுமாரத்தில் ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு இருக்கிறதை பார்க்குறோம். அந்த 47 வாசிங்க. இயேசு யூதாமையிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ராஜாவின் மனுஷன் குமாரன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் போது தன்னுடைய மகனை குணமாக்கும்படியாக இயேசுவிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள். இயேசு கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ராஜாவின் குடும்பத்தில் பிறந்தவர்கள். அந்த நாட்களே ராஜ வைத்தியம் உண்டு, ராஜாவுக்கென்று வைத்தியம் உண்டு. ஆனால் அவர் ராஜ வைத்தியம்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவனுடைய குமாரன் எந்த வைத்தியம் கொடுத்தாலும் சுகமாகலை. ஆகினாலே இதை சுகமாக்குற ஒருவர் உண்டு என்பதை கானாவூரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவர் இயேசு கலிலேயாவுக்கு மறுபடியும் வந்திருக்கிறார் என்று ராஜாவின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் மனுஷன் அவனிடத்தில் ஓடி என் மகனை குணமாக்கும்படியாக அவன் வேண்டிக் கொண்டான். அப்ப வேண்டிக் கொண்ட போது இயேசு சொல்றாரு, வாசிங்க 48வது வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இயேசு சொல்றாரு, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. அடையாளங்களும் அற்புதங்களும் தான் தேவனுடைய மகிமையா இருக்கிறது. ஆமே, அவர்கள் மகிமையை கண்டு விசுவாசித்தார்கள். ஆமே, இந்திய தேசத்திலே உங்க வாழ்க்கையிலே பாருங்க, தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய மகிமையை இந்த பூமியில் வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. மகிமை வெளிப்பட போகிறது. அவருடைய மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள். மகிமையும் மகத்துவமும் அற்புதங்கள் அடையாளங்களாக இருக்கிறது. இயேசு சுகமாக்குறவராக இருந்தார். அந்த மனுஷன் சொல்றாரு, நீங்கள் அற்புதத்தை காணாவிட்டால் நீங்கள் என்ன விசுவாசிக்க மாட்டீங்க, அடையாளத்தை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டேன். அற்புதத்தையும் செய்யணும், அடையாளத்தையும் செய்யணும். இயேசு அற்புதங்களை செய்தால் அடையாளத்தையும் காட்டினார். நீ வாசித்து பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று
அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்து அவன் புறப்பட்டு போனான். ஆமென். அவன் விசுவாசித்தான். அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்பிக்கையோடு என்ன பண்ணான்? அவன் புறப்பட்டு போன போது ராஜாவின் மனுஷனுடைய வேலைக்காரன் வந்து உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னபோது, எந்த நேரத்தில் பிழைத்தான் என்று கேட்டபோது 7ஆம் மணி நேரத்திலே அப்படின்னு சொன்னபோது, இயேசு தம்மிடத்திலே சொன்ன நேரமும் அதுவென்று அறிந்தான். இயேசு அந்த நேரத்தை அறிந்தார். அப்ப அந்த நேரத்தை தான் சொன்னாரு. என்ன சொல்ல வராரு? நீங்க அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணாவிட்டா என்ன பண்ண மாட்டீங்க? என்னை விசுவாசிக்க மாட்டீங்க. இவன் என்ன பண்ணான்? அற்புதம் நடந்துச்சு. எந்த மணி நேரத்தில் நடந்தது? இயேசு சொன்ன நேரத்தில் நடந்ததா அப்படின்னு பண்ணுறமா? அடையாளத்தை கேட்குறான். எந்த மணி நேரம்? 7ஆம் மணி நேரம். அப்போ அந்த 7 மணிக்கு தான் சொல்லியிருப்பார்ப்போ. அவர் சொன்ன போதுனா என்னது? அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அற்புதத்தை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க. அது கீழே உள்ள வசனத்தை வாசிக்க பாருங்க. அப்போ தான் அவன் விசுவாசிக்கிறான். உன் மகன் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு 53 உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அற்புதங்களை காணாவிட்டால் அவர் விசுவாசிக்கல, அற்புதத்தை கண்டு விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. நீ ஒரு அற்புதத்தை கண்டு விசுவாசிக்க போற. அல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்கிறார். அவன் ராஜாவின் மகன் ஆண்டவரத்தில் வந்து என் மகனை குணமாக்கும் என்று நினைப்பனா கேட்டதினால் தான் அற்புதம் நடந்தது. ஆமே. ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவன் எந்த மனுஷனோ, யாரோ ஒருத்தன் ராஜாவின் மனுஷன், அவனுக்கு அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, மருத்துவம் இருக்குது, ராஜா குடும்ப வம்சமாச்சே, நம்ம இப்போ இருக்கிற மாதிரி அப்போலோ இருக்குது, காவேரி இருக்குது, இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு ராஜ வைத்தியெல்லாம் இருந்திருக்குது. ஆனால் அந்த வைத்தியெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணலை? உதவி செய்யலை. கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு அற்புதங்களை செய்தான். இயேசு யூதாவிலே கலியோலியாவிலும் திரும்பி வந்தபோது இது இவர் செய்த 2வது அற்புதம். அல்லேலூயா. இயேசு தம்முடைய அற்புதங்களை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமே. இவர் செய்த 2வது அற்புதம். இது மாதிரி பல அற்புதங்களை இயேசு தம்முடைய மகன் பிள்ளைகளுக்கு செய்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறார். இயேசுடைய கர்த்தத்துவ மகிமை வெளிப்பட்டு இருக்கிறது. எப்படின்னா, அற்புதங்கள் தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அற்புதம் தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமை என்பது அற்புதங்களை குறிக்கிறக்கூடியதாக இருக்கிறது. லாசருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் லாசரு இயேசுவிடத்தில் அன்பாக இருந்தார். மரியாள் மார்த்தாள் என்கிற சகோதரி இடத்தில் அன்பாக இருந்தார். அவர்கள் தேவனை நேசித்தார்கள், விசுவாசித்தார்கள். ஆனால் ஒரு நாள் லாசரு வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தபோது இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறாங்க, லாசருவை நீ குணமாக்க வரும்படியாக. வாசிங்க லாசரு 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மரியாளும் அவள் சகோதரரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி இயேசுவிடத்திலே ஆள் அனுப்பினார்கள். ஆனால் இயேசு என்ன பண்ணாரு? அந்த வார்த்தை கேட்டபோது, ஆள் அனுப்பின போது வார்த்தை கேட்டபோது இயேசு என்ன சொல்ல பாருங்க. இயேசு இதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். தேவனுடைய குமாரன் அதிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை சில பேர் எப்படி வியாக்கணம் பண்றாங்கன்னா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது சொன்னார். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது சொன்னார். அப்போது என்ன சொல்ல வராங்க? இந்த வியாதி கர்த்தர் கொடுத்தார், வியாதி மகிமையாக இருக்கிறது சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க? வியாதி மகிமையாக இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்கிறது எப்படி நம்புகிறாங்கன்னா,
கர்த்தர் வியாதியை கொடுத்தா மாதிரி சொல்கிறாங்க. இந்த அர்த்தம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? இந்த வியாதி மரணத்துக்கு எதுவாக இருக்குது, ஆனால் இயேசு அவனை குணமாக்க போகிறார். அதை குணமாக்க போகிறதுனால இந்த வியாதி குமாரனை மகிமைப்படுத்தும்படியாகவே அவனுக்கு வந்திருக்குது. ஆமாம், அல்லேலூயா. இப்போ இந்த மரணம் அவனுக்கு வரும்போது என்ன நடந்தது வாசிக்க போகிறோம். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாக இருந்தது. இந்த வியாதி எதற்கு வந்ததுன்னா தேவனுடைய மகிமை விளங்குவதற்காகவே இது வந்திருக்கு. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஆமே, வியாதி கர்த்தர் தருகிறதல்ல, வியாதி பிசாசு தருகிறான். ஆனால் அந்த வியாதியை கர்த்தர் குணமாக்கி அதில் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. குணமாக்கி தான் மகிமைப்படுகிறார். அவர் குணமாக்குறார் பாருங்க. அந்த வியாதியிலிருந்து குணமாக்குறார், அந்த மரணத்திலிருந்து அவர் குணமாக்குறார். நீங்கள் வாசித்து பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். சீசர்களுக்கு இது புரியல. அவன் நித்திரையா இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் அப்படி சொன்னபோது, அவன் தூங்கின்னு தானே இருக்கிறான் ஆண்டவரே, அவன் மறுபடியும் அவன் எழுந்திருப்பான். தூங்கி இருக்கணும், நம்ம ஏன் போய் எழுப்பணும்? சீசர்லாம் பாருங்கள், அறிவாளிங்க பாருங்கள். அவன் தூங்கி நிற்கிறான், வியாதிப்பட்டான், அவன் செத்து போயிட்டான். இப்போ செத்து போயிட்ட ஆளை என்ன சொல்கிறார் இயேசு? என்ன விசுவாசிக்கிறாரு? அவன் தூங்கி நிற்கிறான், நான் போய் என்ன பண்ண போகிறேன்? எழுப்ப போகிறேன். இயேசுக்கு நித்திரை, மரணம் என்பது ஒரு நித்திரை போல. தூங்கி இருக்கிறவனை போய் எழுப்புற மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் என்ன சொல்கிறாரு? சீசர்களுக்கு இது புரியல. என்ன புரியலன்னா, லாசரு செத்து போனது அவங்களுக்கு தெரியாது இருந்தது. ஆகையினாலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூங்கி நிற்கிறவங்க அவன் யாருன்னா எழுப்பாங்க, நீங்கள் ஏன் அந்த ஊருக்கு போய் எழுப்பணும், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் இயேசு அவருக்கு சொல்கிறாரு, வாசிங்க. இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். இளைப்பாறுகிறான், தூங்கி கொண்டு இருக்கிறான் என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு அவர்களுக்கு வெளிப்படையாக காத்திய சொல்றார், லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அவன் மரித்து விட்டான், நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கிட்ட போவோம் வாருங்கள், அவனை எழுப்புவோம். ஆமே, அவனை எழுப்பணும். ஆகினாலே நீங்கள் வாங்க என்று சொல்லி போது அந்த இடத்துல மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, வாசிங்க 22ஆம் வசனம். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். மார்த்தாள் சொல்கிறா, இயேசுவே, நீ தேவனிடத்தில் எதை கேட்டுக்கொள்வீரோ அதை தேவன் உனக்கு தந்தருளுவார். ஆமே, இயேசு எதை கேட்டாலும் பிதா தருவார். ஆமே, ஆகினால அதை நான் என்ன பண்ணுறேன்? நம்புறேன் ஆண்டவரே அப்படி சொன்னபோது இயேசு சொல்கிறார், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். நான் கேட்குறேன், எனக்கு தெரியும் அவன் சகோதரன் என்ன பண்ணுவான்? உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னார். அதற்கு மார்த்தாள் சொல்றா, என்ன சொல்றா? பதில் சொல்றா, உயிர்த்தெழுந்திருப்பான் எனக்கு தெரியும், கடைசி நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்க? கடைசி நாளில் நடக்கும். அவர் என்ன சொல்ல வர்றார்? இப்போ உயிர்த்தெழுந்திருப்பான், இப்போ நான் அவனை என்ன பண்ணுவான்? அந்த கல்லறையிலிருந்து உயிரோட கூட எழுப்புவேன் என்று சொன்னார். ஆனால் இவன் நினைச்சிட்டா, கடைசி நாட்களில் இயேசு வரும்போது, ராஜாதி ராஜா வரும்போது அவர்கள் உயிர்த்தெழுந்துவார்கள் அப்படின்னு எழுதியிருக்குதே, அந்த உயிர்த்தெழுதல் பேசுகிறா. இயேசு சொல்றா, இப்போ உயிர்த்தெழுந்ததை குறித்து பேசி கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றா, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசித்த என்ன பண்ணுவேன்? மரித்தாலும் பிழைப்பேன் என்று சொல்றாரு. நீ என்னை விசுவாசிக்கிறியா? மரித்தாலும் அவன் பிழைப்பான். அதற்கு வாசிங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். விசுவாசிக்கிறேன் என்றான். செத்து 4 நாள் ஆகி போச்சு, நாரி போச்சு. ஆனால் என்ன சொல்றா? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை சொன்னான். என்ன சொன்னார் இயேசு? என்ன சொன்னார்? உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னார். அது கடைசி நாளில் நடக்கும்னு தெரியும் ஆண்டவர். என்ன இல்லை இப்பயே நடக்கும் அப்படின்ட்டாரு. அதை விசுவாசிக்கிறியா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே சொல்கிறான். சொன்ன போது பாருங்க, 34ஆம் வசனத்தில் அவங்க மார்த்தாள் சொல்கிறா, மரியாளும் மார்த்தாளும் அவங்க சொல்கிறாங்க. 34ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார்.
ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அங்க இருந்த சில யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இயேசு குருடனுடைய கண்களெல்லாம் திறந்தார், அற்புதம் செய்தார், இவன் எவ்வளவா சிநேகித்தார் இந்த லாசருவை, இந்த வியாதியில செத்து போயிட்டானே, குருடனுடைய கண்கள் திறந்தவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா, சாகாமல் இருக்கவும் பண்ணக்கூடாதா? அவங்க கேள்வி அது. சாகாமலும் இருக்க பண்ணக்கூடாதா? அப்போ கண்ணெல்லாம் திறந்தாரே, அற்புதங்கள் செய்தாரே, இவன் சாகாமல் இருக்க பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திலே வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இப்போ ஆண்டவர் கல்லறையிட வந்துட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கல்லை அவனை எங்கே வச்சிங்க? கல்லறையில் வச்சுட்டீங்க, வாங்க கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு. இவங்க என்ன நினச்சிருக்காங்க? இவர் அவன் முகத்தை பார்க்கறதுக்கான வந்திருக்கான்னு நினச்சாங்க. இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, 4 நாள் ஆகி போச்சு ஆண்டவர், சரீரம் நாரி போயிட்டுருக்கோம், இந்த நாத்தம் பிடிச்ச சரீரத்தை ஏன் நீங்கள் திறக்கிறீங்க அப்படின்னு தான் இவங்க கேட்குறாங்க. ஆனால் அவர் சொன்ன அர்த்தம் என்னென்னா, ஆண்டவர் இப்போது நாருமே 4 நாள் ஆயிட்டே. இயேசு அவர்களை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? சொன்னால, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பேன் நான் சொன்னல. எப்போ சொன்னார் ஆண்டவர்? எப்போ சொன்னார்? 23ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொன்னேன், அதனால உயிர்த்தெழுந்திருப்பான் நான் சொல்லிடுறேன். 27ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். விசுவாசிக்கிறேன் என்று சொன்னல, உன் சகோதரன் மரித்து போயிட்டான், அவனை நான் எழுப்புவேன் நான் சொல்லியிருந்தேன், நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னல, அந்த விசுவாசத்தோடு இரு. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? சொல்லிட்டேனே, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லிட்டேனே. அப்போ அந்த இடத்துல இருந்த எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவே, நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க இந்த யூதர்கள் மத்தியிலே, புற ஜாதிகள் மத்தியிலே, அது நிமித்தம் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்குது? இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே எழுந்து வா, லாசருவே வெளியே எழுந்து வா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆமே, மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூர் எங்கே? மாதாளமே உன் ஜெயம் எங்கே? அவன் மரித்தவன் லாசரு உயிரோடு கூட எழும்பினான். அல்லேலூயா. தேவன் அந்த மரணத்தின் மூலமாக மகிமை அடைந்தார். அந்த ஜனங்கள் எல்லாரும் இதை பார்த்தாங்க பாருங்க, சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இதை பார்த்தாங்க. செத்து போனவன் இது வரைக்கும் யாருமே அப்படி உயிரோடு கூட 4 நாள் ஆனும், ஒரு நாள் ஆனால் எழுப்பியிருந்தால் கூட ஒரு அற்புதம் வந்திருக்கும். ஆனால் 4 நாள் ஆகி நாரி போன அந்த சரீரத்தை இயேசு வெளியே கொண்டு வந்தார். அந்த வெளியே கொண்டு வந்ததினால்தான் அந்த 4ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் பாரு. 4ஆம் வசனத்தை, இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காகவும் ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்போ மகிமைப்படுகிறார். வியாதியை அந்த சுகமாக்கி, வியாதியினாலே உண்டான அந்த மரணத்தின் மூலமாக உண்டான அந்த மரணத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி இயேசு அந்த இடத்துல மகிமைப்பட்டார். பிதா அதை அவரை மகிமைப்படுத்தினார். பாருங்க, இவர்களை சொன்னபடி லாசரு வெளியே எழுந்து வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்போது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்கள் கைகளும் பிரேத சேலையினாலே கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சேலையினால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். ஆமே, கட்டப்பட்ட மரணத்தினால் கட்டப்பட்டவனை இயேசு உயிரோடு எழுப்பி அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னபோது அவன் கட்டவிழ்க்கப்பட்டான். லாசரு உயிரோடு கூட எழுப்பப்பட்டான். அல்லேலூயா. இது தேவனுடைய மகிமையாக இருக்கிறது. பாருங்க, அற்புதங்கள்
தேவனுடைய மகிமையா இருக்கிறது. காணா ஒரு கல்யாணத்தை தண்ணீரை திராட்சை ரசம் அற்புதமா இருக்கிறது. பாருங்க, ராஜாவின் மகன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது அவனை சுகமாக்குனது இயேசு செய்த 2வது அற்புதமாக இருக்கிறது. இப்போ 3வது அற்புதம் இங்கே பாருங்க, இயேசு லாசருவை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பது 3வது அற்புதமாக இருக்குது. இப்படி பல அற்புதங்களை, இதுதான் 3வது அற்புதம் சொல்ல, இது மாதிரி பல அற்புதங்களை இயேசு என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறார். இதை எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்போது மரியாளிடத்திலே வந்து இயேசு செய்தவைகள் எல்லாம் கண்டவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆமே, அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கண்டு விசுவாசித்தார்கள். ஆமே, நாம கூட ஆண்டவர் சொன்னார், அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் காண்பீர்கள் என்று சொன்னாரே. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு அந்த மகிமையும் மகத்துவத்தையும் காணப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை நாளானாலும் நாரி போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிற வல்லவராக இருக்கிறார். அவர்கள் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவர்களை அவர்களுக்கு அறிவித்தார்கள். பரிசேயர்கள், அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு போய் இதை சொல்கிறாங்க. அப்போது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தில் கூடி வர செய்து, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இயேசு செய்த அற்புதத்தை பார்த்து மரித்தவன் உயிரோடு கூட எழுந்துட்டான், லாசு உயிரோடு எழுப்பப்பட்டான் என்று பரிசேயர்கள் அந்த அரசாங்கத்தை ஒரு கலக்கிச்சு பாருங்க. ஒரு உயிர்த்தது நடந்துச்சுன்னா ஒரு அரசாங்கமே ஒரு கலங்குது, ஒரு அற்புதம் நடக்குது. அப்போது யூதருக்குள்ளே பரவுது, அரசாங்கத்துக்கு போகுது இந்த நியூஸு போன உடனே அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கிறாங்க. என்ன ஆலோசனை கூட்டம் கூடுறாங்க, வாசிங்க. நாம் என்ன செய்கிறது, இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. பாருங்க, நாம் என்ன செய்யறது, இந்த மனுஷன் சாதாரண அற்புதம் செய்தா பரவாயில்லையே, செத்து போய் 4 நாள் நான் ஊரே பார்த்ததே, அடக்கம் பண்ணது பார்த்ததே, அவர் அற்புதங்கள் செய்யும் போது ஊரே ஜனங்களே பார்த்ததே, நாம் என்ன செய்ய முடியும், இந்த அற்புதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா, இயேசு செய்தது பொய்யும் சொல்ல முடியுமா? அரசாங்கமே கதி கலங்குது, ஆலோசனை சங்கம் கூடுது, சட்டசபை கூடுது. அற்புதங்கள் நடக்கும்போது இப்படி தான் தேசத்தில் நடக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும்போது தேசத்தில் பெரிய காரியங்கள். தமக்கு மைதானத்தில் 1956 54 56 ஓரல் ராபர்ட் என்பவர் ஒருத்தர் வந்தார் பாருங்க, தமக்கு மைதானத்தில். அப்போ ஜவஹர்லால் நேரு தான் பிரதமராக இருந்தார். அப்போ அந்த ஊரில் நடந்தது, இயேசு கிறிஸ்துவ குறித்து, ஜீவனை குறித்து பேசிக்கினே இருந்தார் பாருங்க. ஓரல் ராபர்ட்னு நினைக்கிறேன், அவர் பேசினார் பாருங்க. அற்புதம் நடக்குது, கண்ணு தெரியாத கண்ணு தெரியுது. சப்பானிகள், முடவர்கள், அந்த நாட்கள் நிறைய போலியோ வியாதிப்பட்டு முடவர்கள் இருந்தாங்க பாருங்க. தமக்கு மைதானம் முழுவதும் ஜனங்க வந்து நிறைஞ்சுது. இப்போ கூட நீங்கள் யூடியூப் சேனலில் போட்டு பார்த்தா தெரியும் பாருங்க, தமக்கு மைதானம் அப்படின்னு போட்டு சுவிசேஷ கூட்டம் ஓரல் ராபர்ட் அப்படின்னு போட்டு பாருங்க, வரும். அவர் என்ன பண்ணார், அற்புதங்கள் அடையாளங்கள் அங்கே செய்தார் பாருங்க. 2 லாரி அந்த கட்டை வச்சுருப்பாங்களே, நொண்டி நடக்க போன அந்த கட்டை, வீல் சேர்லாம், அதெல்லாம் 2 லாரி வரி ஏற்றுனாங்க பாருங்க. அவ்வளோ பேரை கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா. அற்புதங்களினால் அடையாளங்களினால் இந்த நியூஸு ஜவஹர்லால் நேருக்கு போயிடுச்சு. இந்த நியூஸு எப்பா இந்தியாவில் வந்து கிறிஸ்துவ மதம் மாற்றினாங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து அங்கே இருந்த பிஜேபிக்கார இந்து துவத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் மாறி இயேசு வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு பயம் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், அன்றைக்கே பேக்கப் பண்ணி அவரை அனுப்பணும், ஃப்ளைட் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஜவஹர்லால் நேருகிட்ட சொல்லி எப்படி பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க பாருங்கள். அற்புதங்களை அடையாளங்கள் இயேசு செய்தார். ஆமே, அவரை விசுவாசிக்கிற நான் செய்த கிரியும் அவனும் செய்வான் என்று சொன்னாரே. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருமே அந்த அற்புதம் அடையாளங்கள் செய்ய முடியும். இந்த மகிமையை நம்ம காண போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற, இயேசு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கார். தமது மகிமையை அற்புதங்களை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். 1வது அற்புதம், 2வது அற்புதம், 3வது அற்புதம், பல அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க தரும். நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். பாருங்க, இப்போ ஒரு பயம் வந்துடுச்சு. இவனை இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறதுனால இவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இயேசுவை இவனன்னு சொல்கிறது எங்க இயேசுவை தான் சொல்கிறாங்க. அவர்கள் இயேசு அறியாததுனாலே, அவர் கடவுள் என்பதை அறியாததுனாலே இவனைன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவனை இப்படியே விட்டுறக்கூடாது இயேசுவை, இவன் பெரிய பெரிய அற்புதங்கள் செய்கிறாப்போல. ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் இவனை விசுவாசித்து நம்புகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், உலகமே அவனுக்கு பின்னாடி போயிடுச்சுன்றான்.
இயேசுக்கு பின்னாடி என்ன பண்ணா, இவர் செய்த அற்புதங்களை பார்த்து உலகமே அவருக்கு பின்னாடி போயிடுச்சு அப்படின்றான். உலகமே அவர் பின்னாடி போகுது. ஆமே, உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் அவருக்கு பின்னாடி போகிற நாள் வந்துடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய மகிமையை பூமியிலே வெளிப்படுத்துகிற நாள் வந்துடுச்சு. ஆமே, அவருடைய மகிமையும் அவர் மகத்துவத்தையும் காண போகிறோம். அந்த ரோமர்கள் வந்து நம்முடைய ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. நம்ம இந்த ராஜ்யத்தில் இருக்க முடியாது. கிறிஸ்துவர் வந்து ஆட்சி பிடிச்சிடுவாங்க. எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவ ஜனங்களாக மாறிச்சுன்னா என்ன நடக்கும்? எல்லாரும் கிறிஸ்துவ ஆட்சி தான், கிறிஸ்துவ வேத பாடம் தான், எல்லா இடத்துலையும் ஜபம் தான், எல்லா இடத்துலையும் ஆராதனை, சினிமா தியேட்டர் இருக்காது, ஒயின் ஷாப் இருக்காது, லாட்ஜ் இருக்காது, திருடன் இருக்க மாட்டான், கொலகாரம் இருக்க மாட்டான், விபச்சாரக்காரன் இருக்க மாட்டான். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் என்ன ஆகும்? என்னங்க நடக்கும்? மகிமை வெளிப்படும். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமை வெளியேறமாகும். மாம்சமாக இருக்கிற யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள். இது என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. கடைசி காலத்தில் எழுப்புதல் வரும்போது இதெல்லாம் நடக்கும். ஆமென். ஆவியானவர் ஊற்றப் போகிறார். பரிசுத்த ஆவியான சபைகளில் நிரம்ப போகிறார். அப்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய மகிமையை காண போகிறாங்க. ஆமென். தேவன் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நாம் காணும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். நான் இந்த வருஷத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம என்ன பண்ணுறோம்? பிரசங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் காண்பீர்கள். அப்போது இந்த வருஷம் முழுவதும் அவர் மகிமையை மகத்துவத்தையும் காண்பீங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு? பயம் வருதா? பயப்படுறவங்களை பார்த்து, மனம் பார்த்தவர்களை பார்த்து பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு? திடன் கொள்ளுங்க. அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு? உங்கள் தேவ நீதியை சரி கட்டவும் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அதனால் நீதியை சரி கட்டுவார். உன் தேவன் உனக்கு வருகிற பிரச்சனையில் கைவிட மாட்டார். உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார். ஆமே, கைவிட்டு போகிற தேவன் கிடையாது. நீ அவரை நோக்கி கூப்பிடு, உன் கையை உயர்த்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. அந்த ராஜாவி மனுஷன் தகப்பன் அந்த பிள்ளைக்காக கூப்பிட்டது போல் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி சில நேரத்தில் கூப்பிட்டுக்கினே இருக்கணும். ஆமே, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் தாமதிக்காமல் சீக்கிரமாய் அவளுக்கு என்ன பண்ணுவார்? நியாயம் செய்வா, பதிலளிப்பார். இரவும் பகலும் நம்ம ஆண்டவரை தேடுவோம், கர்த்தரை சோத்தரிப்போம். இது கடைசி காலம். பெரிய பெரிய ஆபத்துக்கள் உலகத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. பெரிய பெரிய ஆபத்துக்கள் வருது. அது என்ன ஆபத்துன்னு நம்ம என்ன பண்ண முடியாது. வேதத்தை வாசித்து அதை புரிஞ்சுக்கணும். ஆமே, இந்த நான் சொன்ன தீர்க்க தரிசனம் ஆகிடும். நான் தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்பலை. நான் சொல்ல விரும்புகிறேன், எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. எச்சரிக்கிறேன். இனி வரப்போகிற நாட்கள் தான் தீங்கு நாட்கள். பிசாசு கொஞ்ச நாட்கள் என்பது அறிந்து அவன் என்ன பண்ணுவான்? தீங்கு செய்ய தீவிரமாக இருக்கிறான். ஆகினாலே நீங்கள் பயந்து கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய மகிமை காண்பீர்கள். இயேசு கானாவூரிலே அற்புதங்களை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமே, தமது மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். நம்ம அதை காண்போம். ஆமே, எழுந்திருப்போம். அப்படி